முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்து அழுத 4ஆம் தேதி சரியா ஒரு 12:30 மணி என்ன அறியாம அழுதுட்டேன். பாக்கி அண்ணன்ட்டையும் அழுத, அண்ணன்ட்டையும் அழுத. அப்ப சொன்னாரு, ஒரு தலைவன் 33,000 வாக்கள் மட்டும் தான் காரைக்குடியில் பெற்றார் சொந்த ஊர்ல. பெரிய வழி. நான் உண்மையிலே எப்போதுமே சிரிச்சுதான் இருப்பேன். அண்ணன் சீமான் பேசினாலே சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவோம். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்து அழுத. மோட்டிவேஷன் ஸ்பீச்சிங் நடத்திட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, ஸ்டாண்டப் காமெடி, அவ்வளோதான். சாட்டை மாமா வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன மாமா அவர்களே, என்ன எனக்கு புரியல, நீலாம் அழுதா நாங்கள் அதை நம்பணுமா மாமா அவர்களே? ஆனந்த கண்ணீரா மாமா? மாமான்னு எதுக்கு சொல்கிறேன்னா உரிமையோட சொல்கிறேன், சரிங்களா? உரிமை இல்லாமல் நான் அவரை மாமான்னு சொல்லலை. நீ யாருனாலும் சொல்லிட்டு போங்க, ஆனால் நான் அவரை சாட்டை மாமா தான் சொல்ல போகிறேன். சாட்டை மாமாவுக்கு வந்து என்னென்னா ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காரு. எப்பாடா எப்படியோ தோத்துட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டே அழுதுருப்பவள, அண்ணே தோத்துட்டியானே, 36,000 ஓட்டில் முடிச்சிட்டியாங்களே ஒன்னே, சொந்த ஊர்லேயே 36,000 ஓட்டில் முடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தியாங்க சாட்டை மாமா அவர்களே. அப்படி தானே அழுதுருப்பீங்க. ஆனந்த கண்ணீர் இந்த உனக்கு வேணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்களா? ஒரு ஜீன்ஸும் டி-ஷர்ட்டும் போட்டு தமிழ் தேசியம் பேசிய தலைவன் எங்கள் தம்பி செந்தமிழன் சீமான். தமிழ் தேசியத்துக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா? டிஷர்ட்டு போட்டாலே தமிழ் தேசியத்தை வளர்த்து விட்டவராயிருவாரா? புரியல. சரி, நானும் போட்டிருக்கேன், நானும் தமிழ் தேசியத்தை வளர்த்து விட்றாங்க தான். எனக்கு புரியலங்க. ஆடு மாடு வளர்ப்புன்னு சொல்லிட்டு உட்காந்து பின்னாடி டிஷர்ட் போட்டால் நீங்கள் வந்து தமிழ் தேசியத்தை அப்படி கொழுந்து ஊட்டி எரிய வச்சிட்டிங்களா நீங்கள்? என்னங்க இது? இவரெல்லாம் தமிழ் தேசிய போர்வையில் மூடிக்கொண்டு இப்படி ஒரு எட்டி பார்க்குறவர் போர்வை வேலைக்கு. நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன், அதுக்கப்புறம் மூடிக்கணும். நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன், அதுக்கப்புறம் மூடிக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் இதுவும் ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் கிடச்சிச்சின்னா கொள்கை எப்போனாலும் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு அடித்தனை போடுறது. அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டேஜ் கிடைக்கும் போதில் நாங்கள்லாம் வந்து யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்கள் தனிச்சு தான் வேலை பார்ப்போம்னு சொல்கிறது. இந்த பக்கம் ஒரு பேச்சு, அந்த பக்கம் பேச்சு, நடுவில் ஒரு பேச்சு கேட்டால் நாங்கள் தமிழ் தேசியம் பேச்சு மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டிஷர்ட் போட்டு மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு புது கட்டுக்கதை வேற. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 2016, 19, 21, 24, 26 இந்த எல்லா தேர்தலையுமே என்ன கேட்பாங்க, எந்த தொகுதியில் நிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இந்த முறையும் கேட்டாங்க. ஆனா நான் இப்ப நிக்கல, என் சார்பா சிவகுண்டத்துல என் மாப்பிள்ளை நிப்பாட்டன்னு சொல்லி, என் தாய் மாமா பையன் சுந்தர்னு சொல்லி அவனை சிறுவனத்தில் பாட்டினேன். என் சொந்த அக்காவை தென்காசி 2 வேட்பாளர் என் சார்பா நிப்பாட்டிட்டேன். புரியுது உங்களுக்கு? இந்த தென்காசியும் சிறுவனை தான் நான் நிக்கக்கூடிய குடும்ப அரசியல் வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது குடும்ப அரசியலை பற்றி இங்கே வந்து இவரெலாம் வந்து அவ்வளோ கேவலமாக பேசின ஆள். சீமானவர்களும் குடும்ப அரசியலை பற்றி அவ்வளோ இதாக பேசின ஆள். எதிரானவங்க அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு பதிலாக அங்கே யாரை நப்பாட்டினேன், தென்காசியில் யாரை நப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது குடும்ப அரசியல் இல்லையா? நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் நிற்கலை, அப்போ அந்த இடத்துல ஸ்ரீவைகுண்டத்துலேயும் தென்காசிலையும் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஒர்க் பண்ணவங்கள நுப்பாட்டலாம்ல. உங்கள் நாம் தமிழரை சேர்ந்த தம்பிகள் அத்தனை பேர் அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, தென்காசிலையோ ஸ்ரீவைகுண்டத்துலையோ. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, என் மாமா பையனை நுப்பாட்டினேன், எங்கள் அக்காவை நுப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கதை விட்டுட்டுருக்கிறாருல. நீ நிற்கலைன்னா அதுக்கப்புறம் யார் ஆப்ஷன்? உங்கள் வீட்டில் இருக்க வந்து ஆப்ஷனா? இல்லையே. அந்த இடத்துல யார் அங்கே களத்தில் அதிக பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நாம் தமிழ் சேர்ந்தவங்க பல வருஷமாக இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க கூட இருக்கலாம், நீங்கள் தான் உங்களை தான் இடையில கட்சி விட்டு நீக்கலாம் உள்ளே ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்களே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க, அந்த சீட்டு வேணான்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு சார்பாக அங்கன்னா அப்போ எனக்கு புரியல. எப்படி இது குடும்ப அரசியல் கிடையாதா? மானமும் கிடையாது, வெக்கமும் கிடையாது, சூடு சொரணையும் கிடையாது. இப்படி உட்காந்து பேசிட்டு இதுக்கு ஒரு கருத்து உட்காந்துட்டு இதை பெருசாக அடித்து பேசிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு ஏதோ இவனுக்கிட்ட தான் நியாயம் இருக்கிற மாதிரி அப்படின்னு கொண்டு பேசுறது. உண்மையை சொல்ல போனால் இவனெல்லாம் வந்து கடையில் வந்து நியாயம் எத்தனை கிலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குற ஆட்கள் இவனெல்லாம். மானம் எத்தனை கிலோன்னு சொல்லிட்டு முதல்ல நியாயம் அதெல்லாம் வேணாம். முதல்ல உங்கள்கிட்ட மானம் கிடையாது. அந்த மானத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது கடையில் போய் மானம் எத்தனை கிலோ ஏதாவது மானம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது சொரணை உங்களுக்குலாம் சொரணை இருக்குல்ல, அந்த சொரணெல்லாம் எங்களுக்கு இல்லை, அது எப்படி வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்கள்கிட்டயே போய் கேட்டு அந்த சொரணை மானம் வெக்கம் இல்லைன்னா வந்து எல்லார் மக்கள்கிட்டையும் போய் என்ன சோறு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேளுங்க, சரிங்களா? அந்த சோறை சாப்பிடுங்க. நீங்கள் வேற ஏதோ தின்னுட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அறிவாளியாகவும் வீரனாகவும் இருக்கிற ஒரே தலைவன் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். காலம் கொஞ்சம் நம்மளை தள்ளி விட்டுருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அண்ணன் சீமான் சொல்றது போல நம் வெற்றியை தடுத்திருக்கிறான், ஆனால் நம் வெற்றியை தள்ளி போட்டிருக்கான், தடுக்க முடியும். அதாவது 15 வருஷமா வச்சு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க தள்ளி வைக்கிறீங்களான்னு தெரியல, நீங்க வைக்கிறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 15 வருஷம் இல்லை, 15 நூற்றாண்டுகள் போனாலும் உங்கள் கட்சி ஜெயிக்காது. இப்படி தான் தள்ளி போயிட்டுருக்கோம். ஏன்னா அவங்க
வாய் தெரியுமா? வாய், இந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாய் வந்து உங்களுக்கு சனி, மொத்த பேருக்குமே நாம் தமிழ் சேர்ந்த அத்தனை பேருக்குமே சனி பிடிச்சிருக்கு. அந்த வாயாலெலாம் ஜெயிக்க முடியாது. அதுக்கெல்லாம் வந்து இன்னொரு பிறவி எடுத்துகிட்டு வந்து அது வாயை மாற்றி பேசினா மட்டும்தான் உண்டு. அவதூறு பேசாமையும், பொய் பேசாமையும், கட்டுக்கதைகள் சொல்லாமையும், உருட்டாமையும், நியாயமான வழியில் நீங்கள் ஏதாவது ஒரு பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் ஜெயிச்சிருவாங்க. இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா. இல்லை நான் கட்டுக்கதை தான் சொல்லுவேன், கேட்டால் நான் ஒரு பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டு கேட்குறது, இல்லை நான் இன்னும் திறநிதி வாங்கி தான் பிச்சை எடுத்து தான் வந்து நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் பண்ணிட்டுருங்க. துட்டுலாம் வச்சுப்பானுங்க. கேட்டால் எங்களை அங்கே துட்டு சோத்துக்கு சிங்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் எங்களுக்கு அங்கே துட்டு இருக்குது, இங்கே துட்டு இருக்குன்னு சொல்லுவானுங்க. ஹெலிகாப்டர் வாங்குறேன்னு சொல்லுவானுங்க, கார் வாங்குறேன்னு சொல்லுவானுங்க. ஆனால் அந்த காசை எடுத்து செலவு பண்ண மாட்டானுங்க. என்னடா உங்கள் நியாயம் மயிராக இருக்குது. நல்லா இவ்வளோ காசு வச்சுருக்காருல, நீ மக்களுக்காக நிற்கிறாவன், சொத்தை வித்துரு. நீ உனக்கு அப்படிப்பட்ட சொத்து தேவையில்லையே. கேட்டால் இப்போ இடையில கூட ஒரு வருஷம் முன்னாடி எங்கேயோ சொத்து வாங்கி போட்டிருக்கிறாரு. அதெல்லாம் தேவையே கிடையாது. வித்துரு. மக்களுக்காக நிற்கிறவன் எதனால இழக்கலாம்? அது காமராஜர் அவர்கள்லாம் இழக்கும் போதோ ஏதாவது ஒன்று இருந்துச்சா? அப்படி பல பேரை சொல்லலாம், பல தியாகிகளை சொல்லலாம். அப்படி ஒரு சீமான் அவர்கள் அப்படி இருக்கிற சொத்துக்கத்தில் விற்று மொத்த மக்கள்கிட்டையும் செலவு பண்ண சொல்லுங்கள். அதில் இருக்க கட்சி காத்த செலவு பண்ண சொல்லுங்கள். பல கோடிக்கு தேடுற சொத்துலாம் உங்கள் அண்ணன்ட்ட இருக்குது, விற்று கட்சி நடத்த சொல்லுங்கள். எதுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க? கேட்டால் மக்கள் இயக்கத்துக்கு நீங்கள் என்ன பாடுபட்டீங்க சொல்லுங்கள். ஒரு லிஸ்ட் எடுத்து காட்டுங்க. நாங்கள் 15 வருஷமாக மக்களுக்காக இதுக்கெல்லாம் பாடுபட்டோம்னு சொன்னோம். அதாவது நாம் தமிழ் தன்னிச்சையாக செயல்பட்டது. ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி மூடுறக்கோ, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒன்று கையில் தாக்குறதுக்கோ, இந்த நீட்டுக்கோ, இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த இதில் நாம் தமிழால் இந்த மக்கள் இயக்கம், நீங்கள் சொல்கிற மக்கள் இயக்கம் எதை வந்து இங்கே பாடுபட்டு ஒழிச்சது, அதுக்கு ஒன்று சொல்லணும். சொன்னால் நான் அந்த இதில் நின்று அங்கே நின்று இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டெல்லாம் அங்கே வரக்கூடாது. நீட்டுக்கு இப்போ நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு தற்குறித்தனமாக உட்காந்து பேசிட்டு எதுக்கு போராடுறோன்னு தெரியாமல் உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்களா, அந்த மாதிரி பேசக்கூடாது. தன்னிச்சையாக என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம். ஆல்ரெடி இருக்கிற போராட்டத்தில் நாங்கள் அதாவது நீங்கள் கலந்துக்கிட்டு நாங்கள் பார்த்தீங்களா இதில் நின்றுட்டோம், அதில் பண்ணிட்டு இதில் பண்ணிட்டு மக்களுக்காக நின்று சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணீங்க அதை முதல்ல சொல்லுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம வந்து டிபேட் வச்சு பேசிக்கலாம். மானகட்டவங்க. நான் உள்ள போனா எல்லாரும் வெளியில போயிடுவாங்க. இது சூப்பர். பார்த்து காக்கா குரல் வருதுல்ல, சீப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உள்ளே போனால் அத்தனை பேரும் வெளியே போயிடுவாங்க. ஆமாம், அண்ணன் எல்லா கதையும் பூட்டிகிட்டு இருந்துட்டு உள்ளே உட்காந்து தனியாக பேசிப்பார். இந்த மைக்கில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க. மாற்றி அண்ணனே பேசிப்பார். மொத்த பேரையும் வெளியே அனுப்பிட்டு இவர் மட்டும் உள்ளே உட்காந்து வேறு ஏதாவது மைண்டு சரியில்லாத மாதிரியும் தலையில் ஏதாவது பிரச்சனை மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். என்னென்ன இது உட்காந்துட்டு மைக் ஏதாவது ஒரு ஷோவில் இவரை கூட்டு வச்சுட்டு ஏதாவது ஒன்று சொல்லி விட்றாங்க. இவரும் வாயில் வந்த கதையிலேருந்து இருக்கிற கதை உருட்டு எல்லாத்தையும் மொத்தமாக உட்காந்து ஒரு உருட்டு போயிட்டார். இன்னும் உட்காந்து கைத்தட்டு சூப்பர் நீ பேசுனேன். முதல்ல அந்த ஸ்டேஜில் ஏன்டா இதெல்லாம் நியாயமாக இருக்குதா, இதெல்லாம் இப்படி பண்ண முடியுமா, உட்காந்து கக்கப்பக்கான்னு சிரிச்சிட்டு இருக்கியே, கொஞ்சமாக உனக்கு மனசாச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த ஷோவில் ஒரு போவாரா? ஐயா இந்த ஷோவில் அப்பயும் கேவலமாக கேட்டு விட்டாங்களே, அடுத்த ஷோ போனால் இன்னும் கேவலமாக கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரா? போக மாட்டார். அப்போ இது தப்பு யார் மேலே? நம்ம மேலேயும் கொஞ்சம் இருக்குது. நம்ம இது எதுனாலும் அண்ணன் சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு சூப்பர்னு சொல்லிட்டு கை தட்டினதுனால தான் அண்ணன் உட்காந்து இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அடுத்த ஷோ எங்கேயாட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் வந்து இந்த நாடு கையில் சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இழுக்க முடியலையே. பதிலை கேட்டுட்டு எந்த வருஷம் தான் சிக்கும், நீங்கள் என்ன கட்சி நடத்துறீங்கன்னு உட்காந்து பதில் கொஸ்டின் கேளுங்க. அடுத்த நிமிஷம் ஸ்டேஜ் கிடச்சா கூட அண்ணன் பேச மாட்டார், ஓடிடுவார். ஐயோ அந்த மக்கள்லாம் தெளிவாயிட்டானுங்க, இதுக்கு மேலே நம்ம பொழப்பு இங்கே ஓடான்னு சொல்லிட்டு அண்ணன் ஓடிடுவார். அதனால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.